இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, சப்பாத்திக்கு சூப்பரான கிரேவி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். பீன்ஸ், கேரட் இல்லாமயே காலிஃப்ளவர், பட்டாணி, மல்லாட்ட வச்சு அதாவது வேர்கடல வச்சு ஒரு குருமா ஸ்டைல் தாங்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கொஞ்சமா எண்ணெய விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயத்த நல்லா ஸ்லைஸ் பண்ணி அரிஞ்சு போட்டுக்கோங்க. அது வதங்கிட்டே இருக்க கேப்ல ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம். கொஞ்சம் தேங்காய், சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பெருஞ்சீரகம் போட்டு நல்லா இந்த மசாலா வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்க போறோம். இப்ப வாணல்ல கொஞ்சமா தக்காளிய போட்டு, கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைம்ல வந்து அரைச்சு வச்ச மசாலா ரெடி ஆயிடும். இப்ப மல்லாட்டையும் அதாவது வேர்க்கடல, பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் வந்து குக்கர்ல ஒரு 2 விசில் போட்டு எடுத்து, இந்த வெங்காயம், தக்காளி வதங்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த டைம்ல ஆட் பண்ணிக்க போறோம். இப்ப மசாலா ஆட் பண்ண போறோம். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப அரைச்சு வச்ச மசாலா இருக்கு இல்லையா? அதாவது தேங்காய், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பெருஞ்சீரகம். அதையும் போட்டு இந்த கிரேவி கூட ஆட் பண்ணிக்க போறோம். எவ்வளோ தண்ணி வேணுனா கொஞ்சம் தண்ணியா வேணுனா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் திக்கா இருந்தது. 3 பேர் தான் சாப்பிட போறோம். அதனால இப்ப சூப்பரான சுவையில வேர்க்கடலை, பட்டாணி போட்டு காலிஃப்ளவர் போட்டு ஒரு குருமா பார்த்துருக்கோங்க. இது சப்பாத்திக்கு சூப்பரா இருக்கும். ரைஸுக்கும் தொட்டும் சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். இப்ப சூடான சப்பாத்தி ரெடி ஆயிட்டு இருக்கு. இது கூட அம்ப வச்ச குருமா வச்சு சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க.